கரங்களை தட்டி இந்த வேளையில நாம் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்தை வீசுரே இனிமேலும் காண்போம் ஆயிரே. இந்த மட்டும் காத்தை வீசுரே இனிமேலும் காண்போம் ஆயிரே. இந்த வாழ்க்கை வாழுவே, இந்த வாழ்க்கை வாழுவே. இந்த வருடத்தின் நாட்களிலே, ஒரு வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். பாடுங்க. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாமப்பிசாசின் சோதனை போதிலும், சாமப்பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். எழுந்து நின்று பாடுவோமா? ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. சேயை காக்கும் ஒரு தாயைப் போலவே, இந்த நாயகனோடு என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயைப் போலவே, இந்த நாயகனோடு என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே, மகிமாய் ஊற்றிடுமே, மகிமாய் ஊற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. இந்த மட்டும் காத்தே வீசுரே இனிமேலும் காண்போம் ஆயிரே. சொல்லுங்க. இந்த மட்டும் காத்தே வீசுரே இனிமேலும் காண்போம் ஆயிரே. இந்த வாழ்க்கை வாழுவே, இந்த வாழ்க்கை வாழுவே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஓ ஹல்லேலூயா. இன்று கண்ட ஏகத்தில இதை பார்க்கவே போறதில்லை, பார்க்கவே போறதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, கசந்தவங்களாம் மதுரமாகும். ஹல்லேலூயா. வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சொன்னது சொன்னதே. வாக்கு மாறாத தேவன். ஆமென். வாக்கு மாறவே மாட்டார். அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாக்கா, அது சொன்ன காரியம் நிறைவேறாம அவர்கிட்ட அது திரும்பவே திரும்பாது. மழையானது எப்படி மேலத்துல இருந்து வந்து பூமியை நினைத்து விதைத்தவனுக்கு பலனை கொடுக்கிறது, அதே போல அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது பொய்யுரையாத வார்த்தை, பொய்யே சொல்லாது அந்த வார்த்தை. அது நினைச்ச காரியத்தை நிறைவேற்றாம தீவிரமாய் நடப்பிக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த வருடத்துல அதை நாம் சபையாய் நாம் பார்க்க போகிறோம். As we stand up into our Bibles for the book of Deuteronomy chapter 8, we are going to read the first 3 verses together. முதல் 3 வசனங்களை தமிழிலும்
ஆங்கிலத்திலும் நாம் சேர்ந்து இந்த வேளையிலே வாசிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வேளையிலே தமிழிலே வாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த வேளையிலே இந்த வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெறுவி, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் போது நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமாக இருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளிலும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் 54 மாத்திரமே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை தேவன் போஷித்தார். In English, Deuteronomy chapter 8, 1-3, let's read together. Be careful to follow every command I am giving you today, so that you may live and increase and may enter and possess the land that the Lord promised on oath to your forefathers. Remember how the Lord your God led you all the way in the desert these 40 years to humble you and to test you in order to know what was in your heart, whether or not would you keep his commands. He humbled you, causing you to hunger, and then feeding you with manna, which neither you nor your fathers had known, to teach you that man does not live on bread alone, but on every word that comes from the mouth of the Lord. Thank the Lord for the promised word. Hallelujah. Man shall not live by bread alone, but by every word that proceedeth from the mouth of the living God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ நிறைவேற்றுகிறீரே. அப்படியே சீட்ல உட்கார்ந்து ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். Oh glory, lift up your right hands, hallelujah, and everyone speak in unknown tongues. In the name of Jesus, deliverance. தமிழ்ல ஜெபம் பண்றவங்க தமிழ்ல ஜெபம் பண்ணுங்க. Let there be a mighty move of the Holy Spirit in this place. இது நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தின் ஒரு உறவின் நேரம். Relationship between you and God. உங்கள் பிரச்சனைகளை ஜெயமாக மாற்றுங்கள். The title of this promise was Turn Your Sorrows, Troubles into a Victory. Turn your troubles into triumph. ஆங்கிலத்துல 2 தலைப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன். There's 2 titles in English. Turn your troubles into triumph. உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை பிரச்சனைகளை நீங்கள் வெற்றியாக மாற்றுங்கள். அடுத்தது, நிறைய பேருக்கு சில பாடுகள் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். Many of us face challenges and troubles. சில பேர் அந்த பாடுகள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி ஆண்டவரை முறுமுறுக்கிறது. Some people like Israel murmur against God. ஆனா ஆண்டவர் அந்த சவால்களை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு கூட அனுமதிக்கிறார். With a purpose, God admits these challenges in our life. அதனால இந்த செய்தியினுடைய இன்னொரு தலைப்பு, don't waste your troubles. You are to make use of your troubles. Make use and take it to a very glorious place. ஒரு மகிமையான இடத்துக்கு ஆண்டவர் உங்களுடைய பாடுகளிலிருந்து உங்களுடைய பிரகாசத்தை தேவனாகிய கர்த்தர் வரப்பண்ணுகிறார். Through your triumph, through your troubles, God will bring forth His glory. அதனால அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். God gives a grace to His children. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கண்டிப்பாக
எல்லாரோடையும் இந்த வேளையில காலை வேளையில பேசும்போது For sure, God will speak to everyone this morning. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. Each one have a different kinds of challenges. ஒரு அப்பாவுக்கு இப்படி இன்னொரு அப்பாவின் இடத்துல அவர் சொன்னார். A father was telling to the other father, என் பையனுக்கு 15 வயசு ஆயிடுச்சு. my son is 15 years old. டெய்லி ஒரு கதை சொன்னாதான் தூங்குறான். He goes to bed, he sleeps only when I tell a story. சொல்லாம அவனை தூங்கவே வைக்க முடியல. Without telling a story, he doesn't go to bed. அடுத்த அப்பா சொன்னார், Next other, எங்க வீட்ல அப்படி பிரச்சனையே கிடையாது. it's not so in our house. என் பையனுக்கும் 15 வயசு தான். Even my son is 15 years old. அவனை எடுத்து புக்கை திறந்து படின்னு சொன்னா போதும். As soon as I tell him, "Oh, open your book and read," உடனே தூக்கம். immediately sleep comes. தூங்கிடுவான். And he goes to bed. ஒவ்வொருத்தர் எப்படி பிரச்சனையை கையாளுறாங்க பாத்தீங்களா? How differently people handle the challenges. These are some English lighter moments right now from the Bible into instant. In fact, சில பேருக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்குது. Some people have trouble in the marriage. திருமணம் ஆகும்போது உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றத காமிக்கிறது. After you get married, your life is revealed. What kind of man Boaz was before he married Ruth? The answer is ruthless. So you call we people as pastors. You know in Germany how are pastors called? German shepherds. I don't know whether it's an insult for the dogs or the pastors. Never mind, it's for a lighter moment. நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது நாம் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We face challenges now and then in our life. மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார். God gives this word to Moses and he is writing this. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 39 வருடங்கள் வழிநடத்தி வந்துவிட்டார். Moses had led the Israelites about 39 years. இப்போ கடைசி வருஷம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவரோட இருக்க போகிறார். Last years and then he will be with the Lord. ஏற்கனவே வழி நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் எல்லாரும் இப்போ இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மா அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. All these people who have been led now, their forefathers have died. அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறாரு. அவங்களுடைய கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், வணங்கா கருத்து எல்லாத்தையும் மோசே பார்த்திருக்கிறார். Moses seeing the forefathers' life, their disobedience and all these things. அந்த அப்பா அம்மாவோடு சேர்ந்து மோசே கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களை இழுத்துட்டு போறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. Moses had a great trouble with their parents in leading them. நம்ம சென்னை பாஷையில சொன்னா இஸ்துக்குன்னு போனான்னு சொல்லுவாங்க. அப்ப மோசேக்கு அது வந்து கஷ்டமான ஒரு வேலை தான். Moses is a very hard job for him. அவங்க எல்லாம் போய் அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க. And a new generation has come. இந்த அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது மோசேக்கு இவங்க பழைய அப்பா அம்மா செஞ்சதான அதே தவிர இந்த பிள்ளைங்க செய்யக்கூடாது. When Moses sees this new generation, he feels that the parents' sin must not be continued. அவங்க அந்த தவறுகளை செஞ்சதுனால அவங்க வனாந்திரத்துல இறந்து போயிட்டாங்க. Because they committed that sin, they died in the desert. இவங்களை பார்க்கும்போது மோசேக்கு எப்படி இருக்கு? தன்னுடைய சொந்த பிள்ளைகள் மாதிரி இருக்கு. When he sees this is a new generation, it is like their own children. தன்னுடைய சொந்த பிள்ளைகள் மாதிரி அவங்கள நினைச்சு மனஸ்தாபத்தோட ஒரு வாஞ்சை பாரத்தோட அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. As his own children with great concern and burden is giving a counsel. முந்தின தலைமுறை எப்படி இருந்தது? How was the previous generation? இஸ்துக்குன்னு போறது வந்து பெரிய பாரம். It was a great burden to pull them. இப்போ வந்து அந்த பாரம் எல்லாம் இருக்க போறது கிடையாது. Now this burden is not going to continue. இந்த பிள்ளைகளை மனதுருக்கத்தோடு கூட அவர்களுக்கு இந்த மோசே ஆலோசனை சொல்றார். Moses is giving a compassionate counsel. நீங்க பார்த்து நடந்துக்கோங்கப்பா. Take care. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க? What are you going to do in your life? உங்க முற்பிதாக்கள் அப்பா அம்மா இப்படி பண்ணல. Your forefathers, your parents did not do so. நம்ம 3 வசனங்களை வாசிச்சோம் இந்த வேளையில. We read 3 verses now. இந்த 3 வசனங்களையும் புரியணும்னா 2 வசனங்களையும் நம்ம வாசிச்சு அதை இது பண்ணாதான் அதனுடைய பின்னணியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். If you have to understand these verses, so you have to read the 2 verses before that. மோசே சொல்றாரு, உங்களுடைய பெற்றோரையும் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதையில வழி நடத்தினார். Moses says that your fathers have been led in this way. ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். Don't forget the Lord. எல்லாரும் சொல்லுங்க.
எப்ப மறந்து விடக்கூடாது? When we should not forget. எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும்போது மறந்துடாதீங்க. When everything is prosperous, don't forget. எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது When everything is going on fine, நீங்க என்ன சொல்லுவீங்க? what will you say? நான் இவ்வளவு பணத்தை இந்த பிசினஸ்ல போட்டேன், I invested so much in this business. இப்படி உழைச்சேன் நானு, I worked hard. எனக்கு இப்படி ரிட்டர்ன் வந்துருச்சு. This was the return. நான் இவ்வளவு இன்கம் வந்து ஆக்டிவ் இன்கம்ல எடுத்தேன், I took active income in this. இவ்வளவு வந்து நான் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ல போட்டேங்க. This much I put in stocks and shares. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு வந்தேங்க. I was observing the market. பாசிவ் இன்கம்ல இவ்வளவு வந்துருச்சு. In passive income so much I got. நிறைய நேரத்துல தாழ்வான நேரத்துல நம்ம ஆண்டவரை பார்த்து நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லுவோம். In our low ends of our life we say it is you who did it, Lord. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது When everything was going fine, அந்த நேரத்துல ஜாக்கிரதையா இரு. in that time be careful. ஆண்டவரை விட்டுறாத. Don't leave God. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய சோதனை, The great challenge in our life. சாலமோனுக்கு எல்லாம் சுமூகமா இருக்கும்போது For Solomon, when everything was fine, தன்னை அபிஷேகம் பண்ணின தேவனை அவன் விட்டுவிட்டான். he left the Lord who anointed him. அதே நேரத்துல அவனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு எல்லா சூழ்நிலையும் பாதகமா In இருக்கும்போது the same time, his father David, everything was contrary. தன்னை அழைத்த தேவனை அவன் விட்டுவிடவில்லை. He did not leave the Lord who called him. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில வேளையில ஒரு பெரிய எதிரியா இருக்கும் என்றால் அது செழிப்பிலே வரக்கூடியதான பெருமை. What is a great enemy in our life? That is a pride that comes out of prosperity. சாலமோன் அந்த பெருமையிலே அவன் விழுந்து விட்டான். Solomon fell in that pride. ஏன் தேவனை நினைவு கூற வேண்டும்? Why should we remember God? தேவன் தான் இவ்வளவு நாட்கள் உங்களை வழி நடத்திட்டு It வந்தார். is God who led us thus far. உங்க பிதாக்கள் என்ன சொன்னாங்க? What did your fathers say? அவங்களே ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் எங்களை வழி நடத்திட்டு They வந்தார். made a calf and said, "This has led us." சில வேளை நீங்க என்ன சொல்லுவீங்க? Sometimes what you உங்க say, கையில இருக்கிற சில காரியங்களை காமிச்சு இதுதான் எங்களை வழி நடத்திட்டு வந்தார். you show something in your hand and say, "This is what leading me." என் ஸ்மார்ட் போன் இல்லைன்னா வாழ்க்கையே ஓடாதுங்க. Without smartphone, my life will not run. ஸ்மார்ட் போனை கொடுத்த கடவுள் போயிட்டாரு. God who gave the smartphone is ஸ்மார்ட் போன் behind. விக்கிரகம் ஆயிடுச்சு. The smartphone become an idol. கையில இருக்கிற பணம் இந்த மாசம் எனக்கு இவ்வளவு சம்பாத்தியம் வந்திருக்குது. This month I have so much income. 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்குது. 1 lakh rupees is in the bank. எப்படியாவது அதை வச்சு சமாளிச்சு I will manage somehow with that. அப்படி நினைக்கும் போது தான் ஆண்டவர் மோடியை எடுக்கிறார். When we think about it, God raises Modi. அப்படியே நான் நினைக்கிறேன். We are thinking so. உன் பணத்தை கூட ஒன்னால எடுக்க You முடியாது. will not able to use your own money. அதுக்கும் அவர்கிட்ட கேட்டுதான் ஆண்டவரே மோடியை மாத்துவீரோ என்னமோ. பேங்க்ல இருக்கிற என்ன சூழ்நிலைய எங்க பணத்தை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. God help us to take the money which we have deposited. ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வருகிறார். God leads us into such உங்க situation. பிதாக்கள் எப்படியாக நடந்து வந்தார்? How did your fathers behave? சில வேளையில அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. Sometimes they did not neither had water or food. ஆண்டவர் சொல்றார் அவங்களை நான் ஒரு தாழ்மையின் பாதையிலே வழி நடத்துவேன். God says, I led them into a path of humbleness. சிறுமைப்பட்டார்கள் அவங்க. They were humiliated. எதுக்காக சிறுமைப்படணும்? Why they should go into a humble இந்த path? சிறுமையின் வழியில When they go through this அவங்களுக்கு விரோதமா சில எதிரிகள் வந்தாங்க. there were some enemies that coming against them. எதிரிகள் எப்படிப்பட்டவங்க? What kind of people are the enemies? இவங்களை காட்டிலும் பலசாலிகள். They are stronger than them. உங்களை காட்டிலும் பலசாலிகளான ஆட்கள் எழும்பும்போது When people stronger than you raise up, உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க பலத்தினால அவங்களை மேற்கொள்ள முடியாது. you know for sure you cannot overcome them with your own strength. அப்படிதான் வேதத்துல தேவன் அவங்களை வச்சார். That's why God has kept those in உங்களுக்கு people. விரோதமா எழும்புகிற எதிரியை நீங்க லேசா மேற்கொள்வீங்கன்னா When you are able to overcome your enemy easily, அவங்க எதிரியே இல்ல. they are no more an enemy. அவங்களை எதிரினே சொல்லாதீங்க. You will not call them as enemy. ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கலாம். Maybe you call them as friend. நம்ம மெட்ராஸ் பாஷையில ஜுஜுபி அப்படின்னு. It's so simple. ஆண்டவர் ஜுஜுபி அனுப்பல அவங்களுக்கு. God will not give a nothing. உண்மையான எதிரி அனுப்பினார். Real enemy was sent. அவங்களை விட பயங்கரமான ஆட்கள். There's no stronger the people like பைபிள்ல them. போட்டிருக்குது அரணிப்பான பட்டணங்கள் அவங்களுக்கு இருக்குது. They had a fortress for them. அவங்களுக்கு குதிரைகள் இருக்குது, They had ரதங்கள் horses. இருக்குது. They had chariots. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ரதமும் இல்ல குதிரையும் இல்ல. Israel people don't had a ஆண்டவர் chariots. சொன்னார் அவனோட போய் சண்டை போட்டா. God said if you go and fight with them, எல்லா விதத்திலயும் அவங்க பலத்தவங்களா இருக்கிறாங்க. every aspect they are stronger. எப்படி அவங்கள மேற்கொள்ள முடியும்? How can you overcome them? பெரிய அரணிப்பான பட்டணம் இருக்குது. They have a fortress. எரிகோவுக்கு சுற்றிலும் மதில் இருக்குது. There is a wall around Jericho. இந்த ஜனங்கள் சொல்றாங்க These people say, உங்களையே நாங்க சார்ந்திருக்கிறோம். we depend on you, Lord. எதுக்கு அப்படிப்பட்ட எதிரிகளை ஆண்டவர் எடுத்தார்? Why God raised such enemy? ஆண்டவரே சார்ந்திருக்கும். To depend on the Lord continually. உங்களுக்கு விரோதமா வருகிற இந்த ஆட்கள் உங்களை விட
ஜனம் பெருத்தவர்கள் பலப்படுத்தவர்கள். The people who are coming against you are stronger and they are mighty. அதனால என்ன நடக்குது? ஆண்டவரே சார்ந்திருக்கிறோம். So depend on the Lord. சொல்லுங்க, ஆண்டவரே சார்ந்திருக்கிறேன். I am depending on the Lord. ஆண்டவரே சார்ந்திருக்கிறேன். ஹalleluya. கர்த்தாவே நீர் நல்லவர். God, you are so good. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணாரா? இந்த ஜனங்களை வச்சு In this situation, what did God do? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை வருத்தி நான் உங்களை பரிசோதித்து பார்த்தேன். I humbled you and I tested you. உங்களை நான் சிறுமைப்படுத்தினேன். I humbled you. உங்களை நான் பரிசோதித்து பார்த்தேன். I tested you. எதுக்காக பரிசோதிச்சு பார்க்கணும்? Why should we test? ஆண்டவருக்கு தெரியாதா? God did not know. உங்கள் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கிறதுக்கு. God want to see what is in your heart. அவருக்கு தெரியாதா? உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாதா? God does not know what is in your heart. அவர் சொல்றாரு, God says, உன் உள்ளத்துல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். உனக்கு அதை காமிக்கிறதுக்காக நான் உன்னை பரிசோதிச்சேன். I know what is in your heart, but it is revealed to you. I have tested you. அநேக நேரத்துல நம்மள எல்லாரும் நம்மளை பத்தி நம்ம என்னெல்லாம் சொல்லிக்கிறோம்? Many times what we say about ourselves, நான் ரொம்ப நல்லவன். I am a very good person. நான் யாருக்குமே தவறு செஞ்சது இல்லை. I have not done any harm to anyone. யாருக்கும் தீங்கு செஞ்சது இல்லை. No evil to anyone. நான் ஒரு அம்மாவை பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. I said I met a woman long years ago. இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. I said commit your life to Jesus. உங்க வாழ்க்கையில இயேசு வேணும்னு சொன்னேன். I said your life needs Jesus. அந்த அம்மா இதான் சொன்னாங்க, நான் ரொம்ப நல்லவன். The lady said I am a very good person. யாருக்கும் தீங்கு செஞ்சது இல்லை. I have not harmed anyone. கொஞ்ச நேரம் வேத வசனத்தை 10 கட்டளைகளை அவங்களோட பேசினேன். I spoke about the 10 commandments. பேசின பிறகு சொன்னாங்க, After that she said, ஆண்டவருக்கு முன்னால பாவி. I am a sinner before God. ஹalleluya. அதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துருவார். God will எதுக்கு? உன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு காமிச்சு கொடுக்கிறதுக்கு. God will show what is in your heart. அவருக்கு தெரியும் எல்லாமே. God knows everything. அநேக நேரத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். Unknowingly we say that we are so good. நம்ம ரொம்ப நல்லவங்கன்னா எப்படி நம்ம யோசிக்கிறோம்? When we are so good, what does it mean? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால என்ன பத்தி நிறைய பேர் சொன்னது. Several years ago people said about me, ரூஃபஸ் வந்து ரொம்ப பொறுமையான ஆளு. Rufus is very patient. எதையுமே ரொம்ப பொறுமையா ரொம்ப பார்த்து தான் அவரு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார். He will handle things very carefully. ரொம்ப அன்பான ஆளு. He is very loving person. இந்த வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. All these words. நானும் அப்படிதான் என்ன பத்தி யோசித்தேன். I also thought about me like இப்போ that. இது வரைக்கும் Till when? டெஸ்ட் வர வரைக்கும். Till I met the test. டெஸ்ட் என்ன தெரியுமா? What is the test? எல்லாருக்கும் டெஸ்ட் என்ன தெரியுமா? What is the test for everyone? திருமணம். Marriage. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. டெஸ்ட் என்னது? What is the test? கல்யாணம். வெளியில எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் பொறுமையா இருந்துடலாம். Outside you can adjust with the people for 2 hours. வாயை மூடிட்டு இருந்துடலாம். You can shut your mouth and ஆனா கல்யாணம் ஆன பிறகு after getting married, அந்த நபரோட வாழ்க்கை ஃபுல்லா வாழ போறோம். you're going to live with that person throughout the life. அப்ப என்ன நடக்குது? What happens? வாழ்க்கையில அங்கங்க பிரஷர் டென்ஷன்லாம் வருது. Pressure comes. வெளியில 2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளு, The one person who adjusts for 2 hours அப்போ அந்த outside, பொறுமைக்கு அங்க பரிசோதனை that is வருது. a test for that patience. எப்படி அந்த நேரத்துல பொறுமையா இந்த காரியங்களை கையாள போகிறார். How to handle it very அப்பதான் நான் patiently. பார்த்தேன், எப்பப்பெல்லாம் எனக்குள்ள இருந்து கோபம் எழுப்புது, Whenever the anger rises in அந்த me, கோபத்தை அப்படியே காமிச்சிரு. I will show off those anger. சில வேளையில வெளியில வந்து வீட்ல வந்து பெல் அடிக்கிறீங்க. Sometimes you are ringing the bell. ஒரு தடவை அடிச்சாச்சு. First time you rang. 3 தடவை அடிச்சாலும் பெல் கதவு திறக்கல. You rang it 3 times, the door is not open. உள்ள வந்தா ஒரே blood pressure tension தான். When you step in, there's a full of blood pressure and tension issue. இவருக்கு டென்ஷன் ஆகி முழு வீட்லயுமே எல்லாம் டென்ஷன்ல அங்க ஆடிட்டு இருக்கு. Because of his tension, everyone is shivering. பொறுமை சோதிக்கப்படுகிறது. There's a test of patience. வேற ஒண்ணும் இல்ல, மனைவி சொல்றத கேக்குறதுக்கு டைம் இல்ல. Because there's no time to listen to the wife. மனைவி சொல்லுகிறார், நான் பாத்ரூம்ல இருந்தே எனக்கு கேட்கல. My wife says that I was in the restroom, I could not hear. அடுத்தவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து நீங்க கோவப்படுறதுக்கு முன்னால கேட்டுக்கோங்க. Before you get angry, give your ear to other person. நீங்க சொல்ல வேண்டியதுக்கு முன்னால கேட்க வேண்டிய காரியம் உண்டு. Before you speak something, there are something you need to hear. உங்களுடைய சுபாவங்கள் குடும்பத்திலே பரிசோதிக்கப்படுகிறது. Your character is being tested at home. அன்பு Your பரிசோதிக்கப்படுகிறது. love is being tested. அதான் ஒரு வீட்ல ரொம்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. There was a home, in a home there was a lot of challenges. அவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது மனைவி கணவனை பார்த்து சொன்னாங்க, In that time, wives told husband, ஒண்ணு இந்த வீட்ல நான் இருந்தா இருக்கணும்.
Either I should be there at home அல்லாட்டி உங்க அம்மா இருக்கணும். or your mother should be there. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு டிசைட் பண்ணிக்கோ. You decide who is going to stay here. இந்த சகோதரர் கொஞ்சம் ஞானமான ஆளு. This person is very wise. மனைவியை பார்த்து சொன்னாரு, Told the wife, வீட்டை விட்டு நீ வெளியில போ. you go out of the home. அம்மாவை பார்த்து சொன்னாரு, He told the mother, நீங்களும் வீட்டை விட்டு வெளியில போ. you also go outside the home. வேலைக்காரி இருந்தா போதும். Servant maid is okay. இன்னைக்கு நிறைய பேருக்கு அம்மாவும் வேண்டாம், மனைவியும் வேண்டாம். Some people does not want the mother or the wife. வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி இருந்தா போதும். Only servant maid for working. டென்ஷன் கிடையாது, பிரஷர் கிடையாது. No pressure, no tension. இன்னைக்கு சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. Some people are like that. அதனால திருமண நேரத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்கிறோம். And the time of marriage we give commitment vows. வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் வரும். We face many situations in life. வாழ்வும் வரும், தாழ்வும் வரும். High and low. அப்போ அந்த சூழ்நிலையில நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல வாக்கு கொடுக்கிறோம். And we give a commitment, I am going to be like this. இப்படிதான் நான் நடந்து கொள்ள போகிறேன். This is how I am going to live. வாக்கு கொடுக்கும்போது தெரியாது. When we are giving a commitment, we doesn't know. அப்படிலாம் வரும்னு தெரியாது. We doesn't know it will come like that. வாக்கு கொடுக்கும்போது ஏதோ ரொமான்ஸ் சில பேருக்கு மைண்ட்ல இருக்கும். When we are giving a vow, people are thinking in the different land. சரி, அது ஆமா கரெக்ட். டிஃபரண்ட் லேண்ட், வண்டர் லேண்டா என்னது? டிஃபரண்ட் லேண்ட் அது. ஆமா. ஆனா when you face the realities of life, வாழ்க்கையினுடைய உண்மைத்துவங்களை நீ சந்திக்கும் போது, When you face the realities, இந்த நேரத்துல அப்போ அதுக்கு தான் இப்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேனா? oh, for this reason I gave that commitment. அதனால தான் சில பேரால அந்த கமிட்மெண்ட்ல கொடுத்ததான அந்த வாக்குறுதியில நிக்க முடியல. That's the reason some people are not able to stand in their commitment. சொன்ன மாதிரி தாழ்வு வரும்போது அம்மாவையும் விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு வேலைக்காரியோட பண்ணிடுறாங்க. At the low ends of their life, they leave the mother or wife and stay with the maid. ஏன்னா அதுல வந்து பிரச்சனை இல்ல, டென்ஷன் எல்லாமே கம்மி. Because there's low tension in that. கமிட்மெண்ட் கிடையாது. No commitment. இன்னைக்கு உலகத்துல கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கையை தான் நிறைய பேர் விரும்புறாங்க. People prefer a life without commitments. எப்படி? Well, how? சேர்ந்து வாழ்வாங்க. Living together. சேர்ந்து வாழ்ந்தால் கோடி நன்மை. If you live together, there's a crores of benefits. அதுக்கு நிறைய வார்த்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டான். அப்புறம் என்ன ஆகுறது? கமிட்மெண்ட் இல்லாததுனால பணத்துக்காக, சொத்துக்காக என்ன வேணாலும் நடக்கிறது. Because of lack of commitment for the property sake, anything happens. மனுஷனுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சுபாவ அன்பு இல்லாமல் போய் விடுகிறது. People lack common sense. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உள்ளத்துல இருக்கிறது என்னது என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியா, for you to know what is in your heart, நான் உன்னை இந்த பாதையிலே வழி நடத்தினேன். I led you in this path. அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், God says, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். I humbled you. மோசே சொல்லுகிறார் ஆண்டவரை குறித்து, அவர் உங்களை சிறுமைப்படுத்தி. And Moses says that about God, God will humble you. ஆண்டவருக்கு இதுவா வேலை? This is the work of God. சிறுமைப்படுத்தி அவருக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது? What is the reward of God by humbling you? யாக்கோபு தன்னுடைய குமாரன், நேசகுமாரன் யோசேப்பை தன்னுடைய 10 சகோதரர்களை போய் பார்க்கிறதுக்கு அனுப்புகிறார். Jacob sends his beloved son Joseph to inquire about the wellness of his 10 அவங்களை brothers. போய் பார்த்து நலம் விசாரிச்சிட்டு எனக்கு நற்செய்தியை கொண்டு வா. You go and inquire the wellness and bring good news. போகும்போது நீ அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தின்பண்டங்களை எல்லாம் கொண்டு போ. As you go, take all the food items for them. யோசேப்பு இவங்களை விரும்பி ஒரு நல்ல மனுஷனாக தான் அங்க போனான். Joseph, as a good person, went as love for the brothers. ஆனா but அவர்கள் இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. they took everything that they needed from Joseph. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, It is told in the Bible. போன பிறகு After he went, அவங்க எல்லாரும் கூடி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. they gathered together and ate. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. They took Joseph and put him in the pit. தூரத்துல வரும்போதே அவனை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணாங்க. As he was coming from afar, they planned to kill him. அவங்க செஞ்ச காரியம், What did they do? இவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு Whatever they needed, அதை எடுத்துக்கிட்டாங்க. they took. இவங்களுக்கு வேண்டிய தின்பண்டங்கள் All the food items அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. they were eating. பக்கத்துல ஒரு குழியில யோசேப்பை போட்டுட்டாங்க. The nearby pit they அங்க dug. யோசேப்பினுடைய கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. Joseph is pleading there as being heard. அதன் மத்தியிலேயே அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு In midst of them, they are having the meal. யோசேப்பை பத்தி கவலை இல்ல. Not bothering about அவங்க Joseph. சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. They all sat for the சில meal. பேருக்கு நீங்க அன்புள்ள ஆட்கள், நீங்க அவங்க மேல அன்பு வச்சிருக்கீங்க. You are loving some people. அவங்ககிட்ட போகும்போது When you go approach them, அவங்களுக்கு உங்க பணம் வேணும், they need your money. நீங்க வேண்டாம். They don't need you. அவங்களுக்கு உங்க ஜெபம் வேணும், They need your prayer. நீங்க வேண்டாம். They don't need you. உங்ககிட்ட இருக்கிற தாளந்துகள் வேண்டும், They need your talent, நீங்க வேண்டாம். but they don't need you.
உங்களை தூக்கி குழியில போட்டுறாங்க. They will take you and put you in the pits. ஆண்டவர் சொல்றார் யோசேப்பை குறித்து, God says about நான் Joseph, இப்படிப்பட்ட பாதையில உன்னை அனுமதித்தேன். I allowed you in the such path. சாப்பாடை எடுத்துக்கிட்டாங்க. They took the food. அடுத்தது யோசேப்பு எடுத்த முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Consider the efforts Joseph took. எத்தனை 100 கிலோமீட்டர் நடந்தோ அல்லாட்டி வாகனத்துல பிரயாணம் பண்ணியோ கழுதையிலோ அங்க வந்து சேர்ந்திருக்கிறார். He traveled 100 kilometers for different அந்த things. எல்லா முயற்சிகளையும் இவங்க தங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. They took all the efforts for themselves. உங்களுடைய வேலையெல்லாம் அவங்களுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. They use you for get the work done. அடுத்தது ஏதாவது ப்ரமோஷன் கொடுங்க, give the promotion. எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டு They will suck everything from you. நீ வேண்டாம், And they say, we don't want you. வேற ஏதாவது இடம் பார்த்துக்கோ. You look into other place. Higher and fire. இது எங்க நடந்தது யோசேப்புக்கு? Where did this happen to Joseph? சொந்த குடும்பத்துல. In his whole family this happened. ஆண்டவரே இப்படியா எனக்கு செய்வீர்? Lord, will you do like this? யோசேப்பு தன்னுடைய சகோதரரை நேசித்தபடினாலே அப்பாவுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லாமல் உடனே கிளம்பி போனான். Because Joseph loved his brother and heeding to the voice of his dad, he went. ஆனா அந்த அன்புக்கு இவங்க திரும்பி 10 சகோதரர்கள் கொடுத்தது பகை. For that love, what was rewarded by his brothers is hate. உங்க வாழ்க்கையில நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. You are also experiencing such things in your life. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை பசியின் பாதையிலே உங்களை வருத்தி கொண்டு போய் I humble you in hungry paths of பின்பாக hunger. உங்களை போஷிப்பேன். Later I will feed you. வேத வசனம் சொல்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. About Israelites, the Bible says, செங்கடலை விட்டு கடந்து வந்த பிறகு when they crossed the Red Sea, 3 நாட்கள் இவங்க தண்ணீர் இல்லாம சாப்பாடு இல்லாம நடந்தாங்க. for 3 days they walked with the water and food. இந்த யோசேப்பு இதே மாதிரி அவர்களால் பிடிக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். Joseph is being captured and is being sold as a slave. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை சங்கீதக்காரன் ஒரு 2 வசனங்கள்ல 105வது சங்கீதம் 18ல இப்படியாக சொல்லுகிறார். The life of Joseph is being described by the psalmist in 105 verse 18. சொல்லுங்க. கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. His soul was inside this. அவனுடைய ஜீவனை ஒரு இரும்பு அப்படியே அவனை சுத்தி இருந்தது. His soul was surrounded by iron bars. ஆண்டவரே, நான் ஒரு நல்ல மனுஷன் தானே? Lord, I am a good person. நல்ல காரியத்தை செய்யறதுக்காக தானே நீங்க என்ன அனுப்புனீங்க? For doing good things you sent me. என் சகோதரர்களுக்கு நான் தீங்கு செய்யலையே. I did not do evil to my ஆனா brothers. ஏன் என் கழுத்துல என் உடம்புல அங்கங்க இரும்பு போட்டிருக்குது? Why in my neck, on my body there is chains? ஆண்டவரே, என்னுடைய கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறது. My legs has been cluttered with fetters. ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச நாள் அப்படியாக இரு. God says that allow it for some பொறுமையா time. இரு. Be patient. அமைதியா இரு. Be patient. நான் உன்னை சந்திக்கிறதான நாட்கள் வருகிறது. There is a day that are coming that I will meet you. ஏதோ ஒரு நாள் திடீர்னு நான் மீட் பண்ணி உன்னை நான் வேற மாதிரி ஆக்க போறது இல்ல. Suddenly I am not going to meet நீ you. இருக்கிற சிறைச்சாலையிலே கூட நான் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். I am meeting you in the same prison. எந்த இடத்துலலாம் உனக்கு இரும்பு போட்டாங்களோ, The places where they have எந்த chained, கழுத்துல உனக்கு இரும்பு போட்டாங்களோ, the neck that was chained with iron, அந்த கழுத்துல பார்வோன் உனக்கு பொன் சரப்பணியை போட in the போகிறான். same neck of Pharaoh is going to put a necklace of ரெடியாயிரு. gold. நீ என்னுடைய மகன், You are my நீ son. என்னுடைய பிள்ளை. You are my child. அதான் இந்த சூழ்நிலையை நான் உனக்கு அனுமதிச்சேன். That's the reason I allowed you this path. இந்த சூழ்நிலையில நான் உன் கூட இருக்கிறேன். I am with you in this situation. எந்த கால் விலங்கு போட்டிருக்கிறதோ, The leg that has been fettered, அந்த கால்கள் ராஜாவுக்கு முன்பாக பெரிய மனுஷருக்கு முன்னால போய் நிக்க போகுது. that feet is going to stand before king and nobles. இப்போ இருக்கிற விலங்க வச்சு நீ ஒன்ன எடை போடாதே. Don't evaluate yourself with the current situation of The best chains. things are yet to come. அந்த விலங்கு மாற போகிறது. That chains is going to change. உன் மேல வந்திருக்கிறதான அந்த இரும்புக்கு பதிலாக கனமும் பொன்னும் உனக்கு வரப்போகிறது. Instead of that iron, you are going to receive gold and honor. இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றது ஆண்டவரே? Lord, in this situation, what should I do? சில பேர் நம்ம யோசிக்கிறோம், Some of us think, ஆண்டவர் என்ன இங்க இருந்து உயர்த்தி அரண்மனைக்கு கொண்டு போகட்டும். let God elevate me and take me to the palace. With the song roof above my head. உன்னுடைய தலைக்கு மேல ஆண்டவர் ஒரு கூரையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்க முடியுமா இந்த சூழ்நிலையில? Will you able to praise God in this ஆண்டவர் situation? சொல்றாரு, God says, நான் உன் தலைக்கு மேல ஒரு கூரையை கொடுத்திருக்கிறேன். I am giving you a roof above your head. சாப்பிடுறதுக்கு டேபிள்ல ஆகாரத்தை வச்சிருக்கேன்.
You have food on the table. அடுத்தது ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன். I've given a good family. நான் உங்க வீட்ல இருக்கிறேன். I'm with you, the family. காலனிய ஷூவை போட்டு நடந்து அங்கங்க போய் வேலை செய்யறதுக்கு நான் கிருபை கொடுத்திருக்கிறேன். You are able to wear your shoes and go around and work. அதை வச்சு துதி. You praise me for that. Hallelujah. இருக்குதா இது? Is it true? இந்த நாளும் இருக்குதா? Is it true in your life? இருக்கா இல்லையா? Is it there or not? It is there. Will you give a praise for 30 seconds right now? Hallelujah. For these 4 things? Hallelujah. There is a roof above your head. There is food on your table. Amen. Hallelujah. There is a good family that God has given you. You can wear your shoes and walk, and you can praise God for it. The song is ready, you guys. Hallelujah. There's roof. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We'll go to the next verse. 19வது வசனத்தை வாசிங்க. Verse 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு காலம் வந்திருக்குது. There is a time that God's word will fulfill. அதுவரைக்கும் அவருடைய வசனம் இந்த யோசேப்பை புடமிடுகிறது. Till such time the word of the Lord was trying Joseph. எதுக்கு புடமிடுகிறது? Why is it trying? வேதம் சொல்லுகிறது, மிக கனம் பொருந்தியதா இருக்கிற பொன், அந்த பொன்னை பரீட்சிக்கிறது அக்கினி. The fire tests the gold. அந்த பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிற பேதுரு சொல்றார், உங்கள் விசுவாசம். Your faith is much more costlier than the gold. அந்த விசுவாசத்தை நெருப்பு அக்கினி சோதிக்கிறது. And the faith is tested by the fire. இந்த சூழ்நிலையிலே என்னுடைய மகன் எப்படி இருக்கிறார்? In this situation, how are you, my son? அவனுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. For this vision to be fulfilled, it's taking some time. கொஞ்சம் வருஷம் ஆகுது. A few years are rolling. உடனே நடந்துரும், நான் என் சகோதரர்கள் எல்லாரையும் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குறுகிய அறிவுடையது. It is not to think that so immediately I'm going to boss my church. நான் 11வது பையன் தான் வீட்ல. I am the 11th child. அவனுக்கு ரூபனுக்கு எவ்வளவு வயசு டிஃபரன்ஸ் பாரு. Such a difference between him and Reuben. யாக்கோபு யாருன்னு கேட்டீங்கன்னா, If you ask for who is Jacob, அவர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். he's a child specialist. அவர் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரா, One person was walking. ஒருத்தர் சொன்னாரு, இவர் போறாரு, அவர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். So he pointing, he said, this person is child சைல்ட் specialist. ஸ்பெஷலிஸ்ட்னா என்னங்க, குழந்தைகள் நல மருத்துவரான்னு கேட்டாங்க. He's asked them, is it really taking care of a child? இல்ல அவர் ரொம்ப அனுபவஸ்தர், அவருக்கு 17 பிள்ளைங்க இருக்காங்க அப்படி. No, he's a very experienced person. He has அவர் 17 தான் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். He's a child specialist. இந்த யாக்கோபு அப்படி சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். Jacob is also a child specialist. கிட்டத்தட்ட குமாரர்கள் மாத்திரம் 12 பேர் இருக்காங்க. Sons alone 12. இப்போ ரூபனுக்கும் இந்த யோசேப்புக்கும் இருக்கிற டைம் லைன் டிஃபரன்ஸ், ஜெனரேஷன் கேப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Consider the generation gap between Reuben and Joseph. இவன் என்ன யோசிக்கிறான், சின்ன பையனா இருந்து நான் என் அண்ணன் ரூபனுக்கு நான் வந்து பாஸா இருக்க போறேன், லீடரா இருக்க போறேன். As a small boy, I'm going to boss my brother. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு விதத்துல தேவன் அதை உண்மைக்கு கொண்டு வர போகிறார். God is going to bring it to pass in one time. ஆனா இவனுடைய மனதுல இருந்த மாதிரி அது அப்படி அல்ல. But it did not happen as he thought. ஆண்டவர் வேறு வழியை அதற்கு வைத்திருந்தார். God had a different way for that. அதுக்கு இந்த சிறைச்சாலையிலே அடைபட்டு அந்த நேரத்திலே இந்த யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கினார். Till such time he was in prison and molded by God. சில சூழ்நிலையில அநேக நேரத்துல நம்முடைய நேரத்தை நம்ம வீணடிக்க விட்டுறோம். Some many times we waste our time. இந்த காலத்துல அநேக விசுவாசிகளுடைய நேரத்தை வீணடிக்கிறது சோஷியல் மீடியா. Many believers' time is being spoiled by social media. உட்கார்ந்தா Facebook, எழுந்திருச்சா வாட்ஸ்அப், as a sit down Facebook, stand up WhatsApp. படுக்க போறதுக்கு முன்னால ட்விட்டர், Before going to bed Twitter. எதையும் விடுற மாதிரி தெரியல. Nothing is left. Wherever you are, I am there. Who are you? Social media person. எனக்கு இன்னைக்கு Facebookல எத்தனை லைக் வந்திருக்குது, How many likes I had in Facebook? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, How many friends were added? அது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். Very satisfied seeing that. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நீ எவ்வளவு நேரம் செலவு, How long you spent in the presence of God? இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் ஒரு 15 பேர் லைக் அனுப்பின உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. You are so happy to see the likes of your friends. ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரா? Will God acknowledge that I love you? பாருங்க, மேனேஜரை பிரியப்படுத்துறதுக்காக
இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படி ஒரு குரூப்ல இருந்து மேனேஜரோட ஒன்று, மேனேஜர் என்ன அனுப்புனாலும் ஒரே லாஃப் அவுட் லவுட் தான், லோல். ஆனால் வேற இதில் போய் மேனேஜருக்கு விரோதமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமை, கார்ப்பரேட் கம்பெனி இது ஒரு ஜோக்கா அவர் எடுத்திருந்தாலும் அநேகருடைய வாழ்க்கையில இது உண்மையாக காணப்படுகிறது. Even though he has taken it as a joke, it is true in many of our lives. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், God says, யோசேப்பே, Joseph, நான் ஒரு அனுபவத்துக்காக உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். I've called you to give an experience. இந்த அனுபவத்துல உன்னை கொண்டு வந்து நான் சில காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். I will lead you through this experience and teach you through that. என்ன கற்றுக் கொடுப்பேன்? What I will teach you. மற்ற உலகத்தார் அவங்க ஒரு விதமா போய் கொண்டு இருக்கிறாங்க. The worldly people go in a different way. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let's read a word. யோவான் 12:24. John chapter 12 verse 24. 12:24 சொல்லுகிறேன். Unless a kernel of wheat falls to the ground and dies, it remains only a single seed. But when it dies, it produces many seeds. கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். God says that the kernel of wheat which fall to the ground and die. இந்த கோதுமை மணி யார்? Who is this wheat? இன்னைக்கு யார் அப்படி ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்திருக்கிறார்? To whom God has called like a kernel of wheat. நீங்க சொல்லணும், நான் சொல்லணும், நான் தான் அந்த கோதுமை மணி. You and I must say, Lord, I am that kernel of wheat. ரிப்பீட் say. சொல்றீங்களா? நான் தான் அந்த கோதுமை மணி. I am that kernel சொல்லுங்க. of wheat. நான் ஒரு கோதுமை. I am the wheat. ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த கோதுமை மணி அப்படியே இருந்ததுனா, if the kernel of wheat remains, அது தனியே தான் இருக்கும். it will remain single. அப்படியே தான் இருக்கும். It will remain the same. இயேசுவினுடைய வாழ்க்கையில பாருங்க. See the life of Jesus. அந்த கோதுமை மணி பரலோகத்துல அவர் அப்படியே இருந்திருப்பார் என்றால், if that kernel of wheat Jesus in heaven, பிதாவினுடைய செல்ல பிள்ளையாவே எப்பவும் இருந்திருப்பார். he will be a beloved of the Father. தூதர்களுடைய எல்லா ஆராதனையும் அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். He would have received the praises of all the angels. ஆனா பிதா சொன்னாரு, இழந்து போன உலகத்தை தேடி என் மகனே நீ போக வேண்டும். But the Father said, go in search of the lost world. எப்போ அவர் தேடி இந்த உலகத்துக்கு வந்தாரோ, the moment he came in search of the lost world, அந்த நேரத்துல இயேசுவினுடைய தியாகம் ஆரம்பித்து விட்டது. and that moment the sacrifice of Jesus started. எல்லாரும் சொல்லுங்க, தியாகம். It's all say sacrifice. தியாகம். நல்ல சத்தமா சொல்லுங்க. தியாகம் பண்றவங்க தான் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவங்களால சாதிக்க முடியும். Those who sacrifice, they achieve great things in life. அநேகருடைய வாழ்க்கையில ஊழியத்துல வெற்றி இல்லாததுக்கு காரணம் தியாகம் இல்லாதது. In many people's life and in ministry, there's no victory because of there's a lack of sacrifice. இந்த உலகத்துக்கு வந்தது மாத்திரம் இல்ல, not only that he came to the world, தன்னுடைய ஜீவனை எப்பொழுது இழக்க கொடுத்தார். the moment he gave his life, இழக்க கொடுத்து அவர் அப்படியே எழும்புறார் ஆண்டவராகிய கர்த்தர். the Lord God is raised up. அவரை எழுப்பினார். The Father God rose him up. என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில? What happened in his life? திரளான ஆத்துமாக்களை இயேசு பெற்றுக்கொண்டார். Jesus received a great number of souls. அதுல அவர் முதல்ல ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை தியாகம் பண்ண ஒப்பு கொடுத்தார். And Jesus Christ allowed himself to be sacrificed. அநேக பரிசுத்தவான்களை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். We see the saints of God in the Bible. Get the 55-second video ready. வேதத்திலே இருக்கிற அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தியாகத்தின் பாதையில தான் நடத்தியிருக்கிறார். God led several saints of God in the Bible in the paths of sacrifice. இந்த காலை வேளையிலே ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன். This morning I just shared few illustrative examples. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இத்தனை பேரை தியாகம் செய்ய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக அவர்களை தெரிந்து கொண்டார். But God have chosen these many people as to sacrifice. சரி, நான் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல கோதுமை மணியானது, this is the one please வாழ்க்கையில நடக்கிறதான சில காரியங்களை குறித்து வருத்தப்படுறீங்களா? keep the music on. சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஈசாக்குக்காக 25 வருடங்கள் அவர் காத்திருந்தார். நோவா 120 வருடங்கள் பிரசங்கம் பண்ணினார். தாவீது
ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு 15 வருஷம், யூதாவிலே 7 வருஷம், மோசே 40 வருஷம், இயேசு 30 வருடங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க வெயிட் பண்ணார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், In this verse we are seeing முதல்ல அந்த கோதுமை மணியானது விழுகிறது. primarily the kernel of wheat falls. இந்த ப்ராசஸை பார்க்கும்போது If you see this process, ஒரு மனுஷன் கீழே விழுகிறான். a person is falling down. விழும்போது என்ன நடக்கிறது? When he falls down, what happens? உள்ள அந்த விதை போன பிறகு யாருக்கும் வெளியில தெரியாது. When the seed goes inside the ground, it is not seen outside. பப்ளிக்கு தெரியாது, Public doesn't notice. ஆட்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. No, people doesn't அது know what is happening. மறைஞ்சிருக்கிறதான ஒரு நேரம். It's a time hidden. எப்படிப்பட்ட ஒரு நேரம்? What's the time? What's the உங்களால time? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, The people who have been blessed through you, நீங்க செய்யற இந்த காரியம் ரொம்ப அருமையா இருக்குன்னு உங்களை எல்லாம் பார்த்து சொன்னவங்க, they appreciate you saying that this is very good. திடீர்னு உங்களை ஒரு நாள் பார்க்கும்போது Suddenly when they see you, இவங்க வந்துட்டாங்களா, oh, this person have come. உங்களை பார்த்து அப்படியே வேற பக்கமா போவாங்க. They go to the other side. ஒரு காலத்துல உங்களை பார்த்து சிஸ்டர் நீங்க ஜோம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்னவங்க, One time they say, sister, if you prayed, it's so good. உங்க மூலமா இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொண்டேன்னு I சொன்னவங்க, learned so many things through you. உங்களை திடீர்னு பார்க்கும்போது உங்களை அவாய்ட் பண்ணிட்டு வேற வழியா போறாங்க. But now that person is avoiding and going. உங்க முகத்தை பார்க்க விரும்பல. They don't want to see your face. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? God, why it is happening in my life? ஆண்டவர் சொல்றாரு, God says, கோதுமை மணி நிலத்திலே விழுகிற ஒரு சூழ்நிலை. there is a time when kernel of wheat is நீ falling எதுவும் down. தவறு செஞ்சு அப்படி ஒண்ணு நடக்கல. It is not happening because of your ஆண்டவரே mistake. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில என்ன வழி நடத்துகிறீர்? Lord, why are you leading me in this path? தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த பாதையிலே அனைவரும் இவர்கள் போயிருக்கிறார்கள். The saints of God have gone through this path. ஏன் இந்த ஊழியத்தின் பாதையில இப்படி நடக்குது? Why in this ministry path this is happening? ஆண்டவர் சொல்றார், God says, உன் உண்மையான ஊழியமே இப்பதான் ஆரம்பிச்சது. your real ministry begins now. ஹalleluya. Amen. பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களா? They are avoiding you. இப்பதான் கோதுமை மணி நிலத்துல விழுந்திருக்கு. Just now the kernel of wheat has fallen down. இதுவரைக்கும் எல்லாம் ஒரே பாராட்டா இருந்தது. Till now everywhere appreciation. அதுவரைக்கும் கோதுமை மணி அப்படியே தனிச்சு தான் இருக்குது. Till such time this kernel of wheat was single. ரொம்ப பலன் இல்ல. Not much fruit. இப்போ பாராட்டினவங்க எல்லாம் அங்கங்க கொஞ்சம் பயந்து அவங்க வேற மாதிரி பேசுறாங்க, உன்னை விட்டு தள்ளி போறாங்க. Those who appreciated are afraid of you and they are going away. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சூழ்நிலையில சொல்றார், God says in this situation, இப்பதான் நீ பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கு. just now you started to be இப்பதான் ஏதோ fruitful. ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஊழியத்துல நடக்க போகுது. Just now something new is going to happen in your ministry. லூக்கா 1:80 வாசிக்கிறோம். Luke chapter 1 verse 80 we see. யோவான் என்கிற ஒரு சிறு குழந்தை பிறந்திருக்கிறார். A John called a small boy is born. அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. About the child is told. வாசிங்க, அந்த பிள்ளை எப்படிப்பட்டவனானான் வாசிங்க. வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு வனாந்திரங்களிலே இருந்தான். நீ இஸ்ரவேலுக்கு உன்னை காமிக்கிறதுக்கு முன்னால வனாந்திரத்துல இருக்கணும். Until you appear yourself before Israel, you should be in the desert. அப்படி இருக்கும்போது अनेक திரள் கூட்டமான ஜனங்கள் உன்னை தேடி வரும்படியாக ஆண்டவர் கொண்டு வருவார். In that situation, God will bring multitude of people in search of you. இயேசு எங்க இருக்கிறாருன்னே ஜனங்களுக்கு தெரியாது. People does not know where Jesus is. திடீர்னு இயேசு எழும்பினார். Suddenly Jesus appeared. எத்தனை வயசு? What was his age? 31. இவர் எங்கேயா இருந்தார்? Where was he? 30 வயசு வரைக்கும் இந்த கோதுமை கீழே தான் இருந்தது. For 30 years, this kernel of wheat was inside the ground. பிதாவோட உள்ள உறவு. There was a relation between father and son. It was not over. இந்த கோதுமை 31வது வயசுல எழும்பி இருக்குது. This wheat has raised on 31st year. 3 வருஷம் இது எல்லாருக்கும் பிரகாசிக்கும். It will be shining for 3.5 years. 3 வருஷம் கழிச்சு திருப்பியும் இத பிதாவானவர் உள்ள போட்டுருவார். After 3.5 years, once again the father will sow into எதுக்காக? இன்னும் மகிமையாய் எழுப்பப் போகிறார். He is going to raise up much glorious. கோதுமை மணியானது நிலத்திலே விழுகிறது.
the kernel of it is விழுந்து falling to the செத்தால் ground ஒழிய until it dies. மோசேயினுடைய வாழ்க்கையில் Then it's considered the life of Moses. அவனுடைய சொந்த ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகளை பார்க்கிறான். He sees the challenges of his own people. அவன் நினைச்சது நம்மளுக்கு இருக்கிற சாதுரியத்துல இவங்களை எல்லாம் விடுதலை பண்ணிடலாம். He thought I can save them by my own skill. நேரா வந்தா ஒரு எகிப்தியனை காலி பண்ணிட்டான். He just came and killed an Egyptian. அடுத்த நாள் ரெண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. Second day two Israelites are fighting. அவங்களை விலக்கி விடலான்னு வந்தா He came to be priest between them. யாருடா உன்னை என்ன எனக்கு பாஸா வச்சது? They questioned, who kept you as my நீ boss? கொலைகாரனாச்சு. You are a murderer. என்ன நடந்தது? What happened? அவன் அப்பதான் லீடர் ஆகலாம்னு யோசித்தான். He thought to become a leader then. அவன் ஓட்டம் பிடிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, நீ தூரத்துல இருந்து நான் உன்னை தனிமையில நான் உன்னை ஆயத்தப்படுத்தணும். He started running. God wants to prepare him from a distance. ஆயத்தப்படுத்தினாதான் நீ என் ஜனங்களை வழி நடத்து. Only if I prepare you can lead my people. தனியா கொண்டு போய் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். God took him in solitude and prepared him. யோசேப்பு சொப்பனங்களை வேகமா பார்த்துட்டான். And Joseph saw vision quickly. ஆனா சொப்பனத்தை சொன்ன உடனே பாக்குறவங்க எல்லாம் பகைச்சிட்டாங்க. As he shared this vision, everyone started hating him. அது வரைக்கும் அன்பா இருந்தாங்க. Till such time he was friendly. ஏன் இது வந்து நிலத்துல கீழே விழுகிறதான ஒரு நேரம். Why it is a time when it is falling to the ground. நிலத்துல கீழே விழுந்திருக்கும் போது என்ன நடக்கிறது? When it has fallen to the ground, what is happening? எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டதான ஒரு நேரம். Being despised by all people. தனியா இருக்கிற நேரம். A time of solitude. மறைந்து இருக்கிற நேரம். A time of hidden. ஹalleluya. அப்படியே மறைஞ்சிருந்தாலும் Even being hidden. இன்னைக்கு நம்ம அந்த பாட்டுல பார்த்த மாதிரி As we saw in that song. தெய்வமே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த கிருபை ஒருவேளை சிறைச்சாலையில இருந்தாலும் எங்களுக்கு வேண்டியதை நீர் கொடுத்திருக்கிறீர். Even though we were in prison, you have given what we needed. யோசேப்பு சிறைச்சாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி தான் செலுத்திக் கொண்டார். Joseph was thanking God even in prison. அவரை மகிமைப்படுத்திக் கொண்டார். He was praising God. ஒரு சூழ்நிலை வருது இந்த யோசேப்புக்கு. There is a situation coming for Joseph. இப்போ அடுத்தது இந்த விதையானது விதைக்கப்பட்ட விதை அது சாகிறது. The sown seed dies. Dying process. இந்த டையிங் processல என்ன நடக்குது? What happens in this process? இந்த விதையானது தனியாக விடப்படுகிறது. This seed remains alone. தனியாக விடப்பட்ட உடனே என்ன நடக்குது? As it remains as single, what happens? ஆண்டவரோடு கூட உள்ள உறவு பலப்படுகிறது. The relation between God, with him and God is strengthened. ஹalleluya. ஆமா, பார்த்த மாதிரி இத்தனை குரூப்ல இருந்து அதுக்கெல்லாம் குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கையில ஒரு கதையும் நடக்காது. Sending greetings to all the groups, nothing will happen. இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் பிசினஸே இருக்க கூடாது. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் குட் மார்னிங் தான். ஹalleluya. ஆமென். என்ன சொல்றேன்னா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். Just telling not to waste time. சில ஆட்கள் கரெக்டாக குட் நைட் ஐயா விடுங்கய்யா இதுக்கா வாட்ஸ்அப்பில் திறந்த ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை ஏதாவது பார்த்தா ஒரு 5 செகண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு உன் குட் நைட்டை பார்த்து. குட் நைட் ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறார். God is with me. It's a good night for me. இது ஒரு சொல்லிதான் குட் நைட்டா? Only after you say I have a good night. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குட் நைட் சொல்ல மாட்டான். This person will not tell good night to the neighbor. மற்றவங்களுடைய நேரத்தெல்லாம் போட்டு குட் நைட் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கான். Wasting others' time. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் நான் ஒருத்தர் தான். The one who is so close to you is me. மற்றவங்க எல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. All others have rejected you. ஆனா நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். But I am close to you. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். In Matthew chapter 7, 22ஆம் வசனத்தை வாசிங்க. verse 22. ஒரு குறிப்பிட்ட தேவ ஊழியர்கள் இயேசுவின் இடத்துல வந்து இப்படி சொன்னாங்க. Certain servants of God came and told Jesus. என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். What did they say? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உம்முடைய நாமத்தினாலே நாங்க என்ன பண்ணோம்? பிசாசுகளை துரத்தினோம். In your name we drove அற்புதங்களை செய்தோம். We performed miracles. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்களை பார்த்து? What God was telling? உங்களை நான் அறியேன். I never knew you. அக்கிரம செய்கைக்காரரே. You evildoers. என்னை விட்டு அப்பாலே போங்க. Get away from me. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாங்க? Why did God say so? பிசாசு துரத்துனாங்களே. They drive. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செஞ்சாங்களே. In the name of Jesus they did miracles. எப்படி இவங்களை பார்த்து உங்களை அறியேன்னு ஆண்டவர் சொல்றார்? How come God says that I don't know you? எப்படி ஆண்டவர் அவருடைய ஊழியர்களை அவருடைய பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் அறிகிறார்?
how God knows his people, his children? அவரோடு கூட உள்ள நெருக்கமான உறவின் மூலமா தான் அறிகிறார். Through the intimate relationship with his children, God knows. பிசாசு துரத்துறது மூலமாக அல்ல. It is not by driving demons. அற்புதம் செய்கிறது நிமித்தமாக அல்ல. It's not by performing miracles. அற்புதம் செஞ்சது யாரு? Who did miracles? அவருடைய நாமத்தை சொன்னா அவர் அற்புதம் செஞ்சார். By spelling the name of Jesus, he did miracles. அவருடைய நாமத்தினால அவர் பிசாசு துரத்தினார். By his name, he drove demons. இயேசு சொல்றார், Jesus says, உனக்கும் எனக்கும் உறவு இல்ல. there is no relation between you and me. எல்லாரும் சொல்லுங்க, உறவு. That's what I say. ஆண்டவரோடு உள்ள உறவு. Intimate relation. எப்படிப்பட்ட ஒரு உறவு? What kind of relation? நெருக்கமான உறவு. It's an intimate relation. இது எப்போ வருது? When does it come? இந்த சாகர அனுபவத்துல தான் வருது. In the dying process. ஓ, நான் கீழே விழுந்திருக்கிறேன். Oh, I have fallen down. எதனால அப்படி வந்திருக்குது? Why it has happened? இதுவரைக்கும் நான் பார்த்த உறவுகள் எத்தனையோ பேர் எனக்கு என்ன சுற்றிலும் இருக்கிறாங்க. There are many people around me. அவங்கள எல்லாம் பிரியப்படுத்த பார்த்தேன். I tried to please them. எல்லாம் என்ன த்ராட்ல விட்டாங்க. Everyone left me. நம்ம பார்க்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் ஆண்டவர் மாத்திரம். Now only God is the person I வேற can பார்க்கிறதுக்கு look யாருமே to. There கிடையாது. is no one that I can look அவர் at. சொல்லுகிறார், God he says, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி a constrained front and behind. உம்முடைய கரத்தினால் என்னை மூடுகிறார். Lay your hand upon me. ஹalleluya. சங்கீதக்காரன் The சொல்லுகிறார். psalmist says, அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், God says, கன்மலையின் வெடிப்பிலே சிகரங்களின் மறைவிலே தங்கி இருக்கிறதான என் புறாவே, my dove in the clefts and the rocks. நீ என்ன பண்ண? உன்னுடைய முக ரூபத்தை எனக்கு காண்பி. Show forth your face. அதை நான் பார்க்கணும். I want to see. இது எப்போ நடக்குது? When does it happen? நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்து When you come to my presence. உன்னை நீயே இப்படியாக கோதுமை மணியாக ஒப்பு கொடுக்கிறதான இந்த நேரம். When you're committing yourself as a kernel of wheat. ஒரு போதகர் ஒரு சபையில நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு A pastor was preaching in a church. வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். Every week he was preaching. ஒரு வாரம் அவர் பிரசங்கம் பண்றதுக்கு அவர் பைபிளை எடுக்கும்போது பைபிள் கீழ ஒரு பேப்பர் இருக்கு. When he took his Bible for preaching, there was a paper beneath it. அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தாரு. He read that paper. அதுல எழுதி இருந்தது, It was written, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். they say we want to see Jesus. யார் எழுதிருப்பான்னு யோசித்தார். He was thinking, who would have written சபையில it? இருக்கிற சில விசுவாசிகள் தான். Some believers in the church. முதல் வாரம் விட்டார். He left first week. அடுத்த வாரம் வந்தா அதே பேப்பர். The second week, the same similar paper. இயேசுவை காண விரும்புகிறோம். We want to see Jesus. இவருக்கு முதல்ல இது ஏன் இப்படி எழுதுறாங்க? Firstly, he thought, why they are writing like this? அப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்த்தார். He was thinking about it. நம்ம பிரசங்கத்துல இயேசுநாதர் இல்ல போல. Maybe Jesus is not present in my prayer. அப்போ இயேசுநாதர் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? For Jesus to be in my sermon, what should I do? இந்த ஊழியக்காரர் ஆண்டவர்ட்ட போய் கேட்டார், நான் என்ன பண்ணணும்? He went and asked God, what should I do, Lord? ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் தனிமையான ஒரு இடத்துக்கு வா. God said, come to a solitude. நான் பேசுகிற வார்த்தையை நீ பெற்றுக்கொள். You receive the word that I am speaking. நான் சொல்லுகிற நான் என்னுடைய சுபாவத்தை நான் உனக்குள்ள வைப்பேன். I will place my character in you. தனியா வர ஆரம்பிச்சார். He started to meet God. இயேசு அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். Jesus started to speak to him. அவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே இடைப்பட ஆரம்பித்தார். God started to speak to him intimately. அதுக்கப்புறம் வந்து பேசினார். Then he came and spoke. பைபிள் கடியில ஒரு நோட் இருந்தது. There was another note in the Bible. ஐயா, Yes sir, இயேசுவை கண்டோம். we saw Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. எப்படி இயேசுவை கண்டோம்? How did they saw Jesus? நீங்க எப்படி இயேசுவோட நேரம் செலவழிக்கிறீங்களோ அப்படி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இயேசுவை மற்றவங்க பார்ப்பாங்க. The way that you and I spend with Jesus, people will see Jesus in their life. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை கண்டோம். Oh, we have seen Jesus. இயேசுவை கண்டோம். We have seen Jesus. இதுவரைக்கும் இயேசுவை காணலனா இயேசுவை பார்க்கணும். So if so far you have not seen Jesus, you அவரை will see பார்க்காம Jesus. இந்த சபை இல்ல. Without seeing him, there is no இந்த church. சபை இருக்க கூடாது. This church should not be present without seeing இயேசு him. இல்லாம இயேசுவை காமிக்காம இங்க இருக்கிற விசுவாசிகள் இருக்க கூடாது. Without presenting Jesus, the believers should not be there. இந்த 2017ஆவது ஆண்டுல ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பிள்ளைகள் மூலமாக மற்றவர்கள் என்னை காண வேண்டும். 2017, through God's people, others should see me. இப்படியாக கோதுமை மணி கீழே விழுந்து சாகும்போது This is how when this kernel of wheat falls தேவனோடு கூட down, நெருக்கமான உறவு உண்டாகிறது. there is an intimate relation with God. அடுத்தது என்ன நடக்கிறது? What happens next? தாழ்மை உருவாகிறது. The humbleness comes. எல்லாரும் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? Humility.
formation or development of humility. நிறைய பேருக்கு எண்ணம் பரலோகத்துல யார் பெரிய ஆளா இருப்பாங்க. Many people think who will be great in heaven. பரலோகத்துக்கு யார் வந்திருப்பாங்க. Who will reach heaven. The day ரெண்டு நாளைக்கு முன்னால ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது நேத்து நினைக்கிறேன். Yesterday I saw a Hindu newspaper. glance பண்ணிட்டு சில ஹெட்லைன்ஸ் பார்த்தேன். I just glanced the headlines. The year that music died அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னப்பா the year that music இல்ல மியூசிக்லாம் வாசித்துட்டு தானே இருக்கும். என்ன டைட் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது. அப்பதான் அந்த வருஷத்துல செத்து போயிருக்கிறதான பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் உடைய பேரை போட்டிருந்தாங்க. The important celebrity names were listed there. இவங்க இல்லனா மியூசிக்கே இல்லையா? If they are not there, music is not there. அவங்க ஒரு கேப்டிவ் டைட்டிலுக்காக அங்க கொடுத்திருக்காங்க. Because of the attractive title they have given. அவங்களுடைய பேர்கள் அவங்க இசைத்துறையில என்னென்னலாம் சாதிச்சாங்க அப்படின்னு போட்டு. In the music field what they achieved. அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்களா? Will they come to heaven? யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு வருவாங்க. Whoever accepted Jesus they will come to heaven. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆட்கள்லாம் மரிக்கறாங்க. Many celebrity people die. யார் பரலோகத்துக்கு வருவாங்க? Who will come to heaven? வேதம் சொல்லுகிறது யார் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ வருவாங்க. The Bible says whoever accept Jesus பரலோகத்துக்கு வந்தாச்சு. They have come to heaven. அந்த பரலோகத்துல சீஷர்கள் கேக்குறாங்க யார் பெரிய ஆளா இருப்பாங்க? In the heaven disciples ask who will be great in heaven? இங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார். There is a pastor here. இந்த பாஸ்டருடைய சபையில 1,00,000 பேர் இருக்காங்க. In this pastor church there are 1 lakh. கண்டிப்பா பரலோகத்துக்கு வர போறார். Surely he is going to come to heaven. பரலோகத்துக்கு வரும்போது அவர்தான் அந்த பரலோகத்திலே மிகப்பெரிய ஆளா. When he comes to heaven he will be the great person in heaven. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இந்த சீஷர்கள் அதுதான் கேட்டாங்க. The disciples asked பரலோகத்துல யார் பெரியவங்களா இருப்பாங்க? Who will be great in heaven? மத்தேயு 18:1ல இயேசு சொன்னார். Matthew chapter 18:1 God Jesus said அந்த டைம்ல எவன் பெரியவனா இருப்பான்? இவங்களுடைய கருத்துல யார் ரொம்ப பெருசா சாதிக்கிறாங்களோ அவங்க தான் பெருசா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. According to them those who achieve many things will be great. இயேசு ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னால நிறுத்தினார். Jesus brought a little children. மூணாவது வசனத்துல என்ன சொல்றாரு? Verse 3 பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார். இதுல ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் கொடுத்தார். God gives a big qualification here. யார் பரலோகத்துல பெருசா இருப்பாங்க? Who will be great in heaven? யார் ரொம்ப தாழ்மையா இருக்காங்களோ whoever is so humble அவங்க தான் பரலோகத்துல ரொம்ப பெருசா. they will be greater. ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய கேஜ். This is the gauge of God. எப்படி இந்த கேஜ் வருது ஆண்டவருக்கு? How does யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், John Baptist நான் says, சிறுக வேண்டும், I must decrease, இயேசு பெருக வேண்டும். Jesus must increase. எல்லாரும் சொல்லுங்க, நான் சிறுக வேண்டும், I must decrease. இயேசு என்ன சொன்னார்? அந்த What did Jesus say? இந்த யோவான் ஸ்நானகன் மிக உயர்ந்த ஒரு மனுஷன். This John the Baptist is a very high person. மோசே 40 வருஷம் இந்த வனாந்திரத்துல இந்த கோதுமை மணியை போல கீழே விழுந்து கிடக்கிறார். Moses was dying in the desert for 40 years. வேதம் அந்த மோசேயை குறித்து என்ன சொல்லுகிறது? What does the Bible say about Moses? தனியாக ஐசோலேஷன் ரிஜெக்ஷன்ல இருக்கிறதான இந்த மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. About this Moses who was in isolation and rejection. பூமியில இருக்கிற சகல மனிதரிலும் About for all the people in the world, மோசே சாந்த குணம் உள்ள மனுஷன். Moses was so humble. The meekest man in all the earth. He was more humble than any other man on earth. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மோசே எனக்கு வேணும். God says, I want this Moses. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. Consider Joseph's life. இந்த கோதுமை மணி கீழே விழுந்து செத்தது. This wheat fell down and died. கடைசில இந்த யோசேப்பின் இடத்துல சகோதரர்கள் எல்லாம் ஆள் அனுப்புறாங்க. And brothers sent people to Joseph. தகப்பனார் சாகிறதுக்கு முன்னால சொன்னாரு, Before the father died, he said, சகோதரர்கள் மேல பழி வாங்கிறாதீங்க. Don't take revenge on your brothers. அந்த நேரத்துல சரி பழி வாங்கிடுவோம்னு யோசேப்பு சொல்லல. Joseph did not say, I will take revenge. அவங்க மேல எந்த ஒரு குற்றமுமே இல்லாத மாதிரி யோசேப்பு நடந்துக்கிட்டார். Joseph behaves as though their brothers have not sinned. நீங்கெல்லாம் தீங்கு செய்யறதுக்கு தான் பாத்தீங்க. You all intend to do evil to me. ஆனா தேவன் அவைகளை எல்லாத்தையும் நன்மையாக முடியப்பட்டார். But God turned everything to good. என்னை ஒரு சிறு பிள்ளையை போல மாற்றி விட்டார். God has changed me like a little children. நான் ஒரு கோதுமை மணியாக அவருக்குள்ளாக நான் மரித்தேன். I died in God as like a wheat. அவர் என்னை எழுப்பினார். God rose me up.
நான் கர்த்தருடைய பிள்ளையாக இன்றைக்கு நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். God has helped me to remain as a child of God. ரெண்டு நிமிஷம் வீடியோ இந்த இடத்துல பார்ப்போம். We are going to see a 2-minute video. ஃபாதர் பர்க்மேன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற ட்ரைனிங் அதை குறித்து அவங்க வெளியில சொல்லுகிற வார்த்தையை நம்ம கண்டிப்பா கேட்கலாம். Father Berkman shares his testimony. உங்களிடத்துல எல்லாருமே எல்லா லீடர்ஸுமே அப்சர்வ் பண்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ஒரு தாழ்மையுள்ள ஊழியக்காரர்னு சொல்லி படிச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க. உங்களை வந்து பழகிறப்ப நாங்கெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் நீங்க ஒரு ஃபாதர்லியா இருந்தாலும் ஒரு தலைமுறை இடைவெளியே உங்கள்ட்ட எங்களால சென்ஸ் பண்ண முடியல. ஈஸியா உங்களோட அப்ரோச் பண்ண முடியுது, ஈஸியா பழக முடியுது. நீங்களும் எங்களோட ரொம்ப ஈஸியா மிங்கிளாகிறீங்க. இந்த ஹம்பிள்னஸ் ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சா இல்ல பழகப்படலாம் இந்த மாதிரி மாறிட்டீங்களா? இது உங்க இயல்பா? இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா ஈஸியா உங்களை அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கு. கேத்தலிக் சர்ச் அதை சொல்லி கொடுத்து எங்களுக்கு. ஆமாம், சர்ச்சில் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பெரிய பாசிட்டிவ் எழுமை, தாழ்மை, இந்த பாவர்ட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. நல்லா காவியில் தான் இருந்தேன் முதல்ல. அழகாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாடிலாம் வச்சு அப்படிதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அட்ராக்டிவாக இருக்கக்கூடாது, பணக்காரனாக இருக்கக்கூடாது, அன்னன்னைக்கு வாழணும், அப்படி ஒரு கொள்கை. அந்த நிலையில ஒரு ஆண்டவர் அங்கிருந்து எழுப்புனதுனால அடுத்து எப்படி தாழ்மை வருதுன்னா, இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே, அதனால தாழ்மை ஆவேன்னு சொல்லுங்க. எதுலையும் தகுதி இல்லையே, நம்ம என்னையெல்லாம் கோயரில் சேர்க்க மாட்டேங்கிட்டாங்க. இந்த சென்ட் மேரி ஸ்கூல்லாம் படித்தேன் மதுரையில். உனக்கு கழுத வாய்ஸ்ன்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிறவே இல்லை. எனக்கு எப்படி இருக்கும், நான் சினிமா பாடு ஸ்மாரா பாடுவேன். அந்த வேற என்ன பாட்டு தெரியும் அந்த நாட்கள்ல, கோயில் பாட்டா தெரியும் பாடுவேன். ஆனா கோயிலில் போனா உனக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்ப நினைக்கும் போது அப்ப கழுத வாய்ஸ் சொன்ன இந்த வாய்ஸ இப்ப ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா இப்ப என்ன தாழ்மை இல்லாம என்ன வரும் சொல்லுங்க? தாழ்மை இல்லாம என்ன வரும்? அப்ப உலகம் தகுதி இல்லைன்னு சொன்னத அவரு தகுதியாக அவன் சொல்ல. அதான் அவருடைய பியூட்டி. உலகம் உன்னை நோன் சொல்லும், ஆனா அவர் எஸ் தூக்குவாரு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். Can we read it in English? Verse 3. He humbly causing you with hunger and then feeding you with manna, which neither you nor your ancestors had known, to teach you that man does not live on bread alone, but by every word that comes from the mouth of God. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? What do we say that I have this and that? தகுதி இல்லாத ஆட்களை தாழ்மைப்படுத்தும் போது ஆண்டவர் உயர்த்துகிறார். Oh, the unmerited people that we are put down. எனக்கு ஞானம், I don't have anything of wisdom. என்னுடைய ஞானத்தை வச்சு நான் இந்த வார்த்தைகளை பேசுறேன். I do not speak with my wisdom. சபையை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை. I don't have wisdom to lead a எனக்கு church. கிருபை இல்லை. I don't have the grace. உங்ககிட்ட இருந்து வந்தாதான் எனக்கு கிருபை. It should be from you, Lord. நீங்க கொடுக்காம எதையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. Without you giving, I cannot receive. எதையும் நான் சுயமாய் சம்பாதித்ததும் இல்லை. I have not earned by myself. எல்லாம் இரவலாய் பெறப்பட்டது. Everything by mercy. எல்லாம் உங்க கையில இருந்து வந்தது. It has come from you. எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. You have given வலது everything. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை Raising the பார்த்து right hand and looking சொல்லுங்க. into God and இது saying, எல்லாத்தையும் நீங்க கொடுத்தது you ஆண்டவரே. have given everything. நீங்க Lord. போட்ட உங்க பிச்சை, It is your நீங்க கொடுத்த உங்க confidence கிருபை, and grace you have உங்க given. மகிமை, Your glory, உங்க இரக்கம், your grace, உங்க கிருபை, your mercy. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி Lifting our voice. ஆண்டவரே ஆண்டவரே இந்த வருடம் உமக்குரியது ஆண்டவரே. Even this year belongs to you. ஹல்லேலூயா. எந்த தாளந்தும் எனக்குரியதில்லை. Not any skill doesn't belong to me. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Looking unto God and எதுவுமே saying, என்னுடைய பர்சனல் மணி கிடையாது. nothing is my personal money. எல்லாமே நீங்க உங்க பணம் தான். Everything is your money. நீங்க கொடுக்காம எந்த தாளந்து வரல ஆண்டவரே. Without you giving, I have not received any எதுவும் talent. எனக்குன்னு தாளந்து கிடையாது. I don't have any talent by myself. It is you who have நீங்க given it. கொடுக்காம எந்த பணமும் வரல. Without you giving, I don't have any money. இன்னும்
ஒண்ணும் கிடையாது, எல்லாம் உங்க பணம் such தான், thing as personal money, your money, எல்லாம் Lord. உங்களுடையது தான். Everything is ஆண்டவரை yours. பார்த்து சொல்ல முடியுமா? Let's look into God அவரை and say, மகிமைப்படுத்த முடியுமா? shall we glorify அவரை Him? துதிக்க முடியுமா? Can you praise Him? எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவோமா? Let's all lift நன்றி our ஆண்டவரே, voice. Hallelujah. Thank நன்றி you, Lord. ஆண்டவரே. Thank you, Lord. நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், I humbled you. உன்னை பசியினால் வருத்தினேன். I tried you with hunger. என்னவோ உள்ளத்துல இருக்கு, என்ன இருக்குதுன்றத உனக்கு காண்பித்து In கொடுக்க order to show you what is in your heart, ஓ அப்புறம் வந்து உன்னை நான் போஷித்தேன், then I fed you. மன்னாவினால் போஷித்தேன். I fed you with manna. ஹalleluya 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 ஹalleluya. எங்களை நிரப்புகிறவரே, The Lord who fills us. அன்பினாலே The நிரப்புகிறவரே, Lord who fills us with love. கிருபையினாலே எங்களை நிரப்புகிறவரே, Fills with grace. அன்பின் தெய்வமே, Loving God. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ ராஜாதி ராஜாவே, ஹalleluya ஹalleluya. உயர்த்துகிறவர், ஓ கூட தங்கி இருக்கிறவர். Glory to God. Hallelujah. Yes Lord Jesus. Hallelujah. Glory to God. தங்கிருவை தெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே கிருபை இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை காருமே, இன்னும் தேவை கிருபை காருமே. தாழ்மையுள்ளவரிடம்
அதிகாலையிலே தேடுகிற புது கிருபை. ஹல்லேலூயா. மனம் தளர்ந்த நேரத்திலே, பலவீன சமயத்திலே, ஓ உம்முடைய கிருபை, it just comes early in the morning when you have lost your heart, when you are tired with something else. Oh, seek him early in the morning. Just wake up and sit in his presence. Even if you are not able to speak a word unto the Lord, just remain silent. You are receiving the new grace of the Lord. ஓ ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நான் அதுதான் பார்த்திருக்கிறேன். சில வேளையில அதிகாலையில எழும்பி எதுவுமே பேச முடியாத ஆண்டவர்கிட்ட அமைதி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பேன், தியானிச்சுக்கிட்டு இருப்பேன். புது கிருபை அப்படியே வந்து இறங்கும். ஹல்லேலூயா. அந்த புது கிருபை இந்த வேளையில கொடுத்து கொண்டு இருக்கிறார். எஸ், ரிசீவ் இட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புது கிருபை இல்லாம அந்த நாளை சந்திக்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. மன்னா உருகி போய்விடும். வெயில் ஏற ஏற மன்னா உருகி போய்விடும். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. Humble thyself in the sight of the Lord. Humble thyself